உத்தரப்பிரதேச மாநிலம் பிஜ்னோர் பகுதியில் உள்ளது திசோதரா கிராமம். இந்த ஊரைச் சேர்ந்தவர் சௌரப். 30 வயதான இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் பிள்ளைகள் உள்ளனர். குடும்பத்தோடு வசித்து வந்துள்ளார். விவசாயியான சௌரப் இந்த மாதம் 12ஆம் தேதியன்று திடீரென்று காணாமல் போய்விட்டார். ஊர் முழுவதும் தேடி பார்த்தும் சௌரப் பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அவரது தந்தை சுபாஷ் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் சௌரப் பற்றி எந்த தகவலும் தெரியவில்லை. இந்த சூழலில்தான் அவர் காணாமல் போன 3 நாட்களுக்கு பிறகு ஊருக்குள்ளிருந்த கரும்பு தோட்டம் ஒன்றில் சௌரப் பலத்த காயங்களோடு சடலமாக கிடந்த செய்தி போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள். உடலில் ஆங்காங்கே பலத்த காயங்கள் இருந்துள்ளது. அந்த பகுதியில் அடிக்கடி புலியின் நடமாட்டம் இருக்கும் என்பதால் வயலில் வேலை பார்த்து வந்த சௌரப்பை புலி தாக்கி கொன்றிருக்கலாம் என்று சுபாஷ் போலீசாரிடம் கூறியிருக்கிறார். ஆனால் சடலத்தில் இருந்த காயங்களை பார்த்தபோது அது புலி தாக்கியதைப் போல் தெரியவில்லை. இதனால் சௌரப்பின் மரணத்தில் மர்மம் இருப்பதை உணர்ந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். அடுத்த சில நாட்களில் உடற்கூராய்வு அறிக்கை வந்திருக்கிறது. அதில் சௌரப் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. சௌரப்பை யாரோ அடித்து கொன்று கரும்பு தோட்டத்தில் வீசியிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ஊருக்குள் சௌரப் மீது யாருக்காவது முன்விரோதம் இருக்குமா என்று விசாரித்ததில் கடந்த சில நாட்களாக அவருடைய குடும்பத்தில் நடந்து வந்த சண்டை சச்சரவு குறித்து தெரிய வந்துள்ளது. சௌரப் அவரது தந்தை சுபாஷோடு கடந்த சில மாதங்களாக கடுமையாக சண்டையிட்டு வந்திருக்கிறார். இந்த தகவலை அடிப்படையாக வைத்து போலீசார் சௌரப்பின் தந்தை சுபாஷிடம் மீண்டும் துருவி விசாரித்திருக்கிறார்கள். அவரின் பதில்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்திருக்கின்றன. அவர் மீது சந்தேகம் அதிகரிக்கவே கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. அதில்தான் தந்தையே பெற்ற மகனை கொன்றுவிட்டு நாடகமாடிய பயங்கரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. யாருமே செய்யக்கூடாத ஒரு துரோகத்தை சுபாஷ் தனது மகனுக்கு செய்திருக்கிறார். ஆம், மருமகளோடு சுபாஷ் முறையற்ற உறவில் இருந்துள்ளார். ஒரு கட்டத்தில் சௌரப்புக்கு இது தெரிய வந்திருக்கிறது. கொதித்து போன அவர் தந்தையையும் மனைவியையும் கண்டித்திருக்கிறார். இதனால் குடும்பத்தில் அடிக்கடி தகராறு நடந்திருக்கிறது. உண்மை வெளியே தெரிந்துவிட்டதாலும் தன்னுடைய உறவுக்கு தடையாக இருப்பதாலும் பெற்ற மகனையே சுபாஷ் தீர்த்து கட்ட முடிவெடுத்திருக்கிறார். சம்பவத்தன்று மதியம் வயலில் வேலை பார்த்து வந்த மகனை கரும்பு தோட்டத்துக்குள் அடைத்த சுபாஷ் நாட்டு துப்பாக்கியால் அவரை சுட்டிருக்கிறார். நூலிழையில் உயிர் தப்பிய சௌரப் தப்பி ஓட முயற்சித்துள்ளார். ஆனால் அவரை விடாமல் துரத்திய சுபாஷ் மண்வெட்டியால் மகனை கொடூரமாக தாக்கியிருக்கிறார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த சௌரப்பை மண்வெட்டியால் சிதைத்து புலி தாக்கியதைப் போல செட்டப் செய்திருக்கிறார். பிறகு எதுவுமே நடக்காததைப் போல வீட்டிற்கு வந்த அவர் மகனை காணவில்லை என்று குடும்பத்தினரோடு சேர்ந்து தேடிவிட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நாடகமாடியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சுபாஷை கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். முறையற்ற உறவு ஆசையாக பெற்று வளர்த்த மகனையே கூட கொலை செய்ய வைத்துவிடும் என்பதற்கு இச்சம்பவம் ஒரு உதாரணமாக அமைந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.